வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா FTTH கன்வெர்ட்ரு, அதாவது 1100 nm வேவ்லென்த் டு 1600 nm வேவ்லென்த் வர வரதை RFஆ கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற நார்மல் FTTH, அதாவது 1310 வேவ்லென்த்தில் வேலை செய்த FTTHக்கும் கன்வெர்ட்ரு, அதாவது 1550 வேவ்லென்த் ஃபில்டர் நோடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் பழைய வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஃபில்டர் நோடுக்கும் FTTH நோடுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னு. இது வந்து ஃபில்டர் நோடு, இது வந்து FTTH நோடு. அதே மாதிரி இதில் இது FTTH நோடு, இது ஃபில்டர் நோடு. இந்த ரெண்டு டைப்பான உள்ள நோடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 1100 டு 1600 வரை என்ன வேவ்லென்த் வந்தாலும் அதை வந்து RFஆ கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் கொடுத்தாலும் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், EDFS சிக்னல் கொடுத்தாலும் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், நெட்டு சிக்னல் கொடுத்தாலும் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணோம். ஆனால் அதோட அவுட்புட் வராது, அதனால் படம் ஓடாது. அந்த மாதிரி ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு ஒரு WDM சிக்னல், அதாவது இன்டர்நெட் சிக்னலையும் கேபிள் சிக்னலையும் மிக்ஸ் பண்ணி இதில் வந்தது அப்படின்னா இதில் வந்து படம் கண்டிப்பாக வராது. ரெண்டு சிக்னலும் மிக்ஸ் ஆகி வருத பட்சத்தில் அவுட்புட் வந்து கண்டிப்பாக வராது. இதே இது ஃபில்டர் நோடில் வந்து ரெண்டு சிக்னலும் மிக்ஸ் ஆகி வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இது வந்து 1550 வேவ்லென்த், அதாவது EDFS சிக்னலை மட்டும் ஃபில்டர் பண்ணி அந்த செட்டாப் பாக்ஸுக்கு கொடுக்கும், நெட்டோட சிக்னலை அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சிடும். இது வந்து அப்படி இல்லை, இது அந்த குறிப்பிட்ட வேவ்லென்த்துன்னு இல்லாதனால எல்லா வேவ்லென்த்தையும் இது பண்ணுறதுனால மிக்ஸ் ஆகி வேவ்லென்த் வந்தாலும் இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி ஒர்க் ஆகாமல் தான் இருக்கும். அந்த மாதிரி மிக்சிங் சிக்னல் வர இடத்துல இந்த மாதிரி 1550 வேவ்லென்த்துக்குள்ளே ஃபில்டர் நோட போட்டோம்னா கட்டாயம் வேலை செய்யும். இந்த இது வந்து அந்த இடத்துல வேலை செய்யாது. மற்றபடி இது வந்து டிரான்ஸ்மிட்டர் சிக்னலுக்கும் EDFS சிக்னல் ரெண்டுக்குமே வேலை செய்யும். ஆனால் இந்த மாதிரி கன்வெர்டர் நோடு வந்து 1550 வேவ்லென்த்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். எக்ஸாம்பிளுக்கு டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் வரதை இதில் கொடுத்தோம்னா இதில் வந்து அவுட்புட் வராது. அதை செக் பண்ணக்காண்டி நம்ம அரசு கேபிள் செட்டாப் பாக்ஸோட ஒரு ஆப்டிக்கல் பவர் வந்து வச்சுருக்கோம். இதோட ஆப்டிக்கல் பவர் ஃபஸ்ட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். கரெக்டாக -1.24 வருது. இது வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் தான். இந்த டிரான்ஸ்மிட்டர் சிக்னலை ஃபஸ்ட்டு இந்த FTTH கன்வெர்ட்டரில் வந்து கொடுப்போம். கொடுத்தாச்சு. இப்போ இதோட அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். அரசு சிக்னலுங்கனால நம்ம வந்து U24க்குள்ளே தான் பார்க்க போகிறோம். அதாவது 498 ஃப்ரீக்வன்சி தான் பார்க்க போகிறோம். அவுட்புட் வந்து 66 dB, MER வந்து 42 வருது. எங்கள் ரூமில் வந்து எல்லாத்துமே சிக்னல் வந்து MER வந்து அதிகம் தான் வரும். அதுக்கு காரணம் ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து MSஓட கண்ட்ரோல் ரூமில் இருந்து குறைஞ்சது 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதாவது எங்களுக்கு டேரெக்டாக EDFலேருந்து 4 கிலோமீட்டருக்குள்ள தான் எங்களுக்கு சிக்னல் வருது. அதனால் எங்களுக்கு லாஸு அது இதுன்னு எதுவுமே இருக்காது. அதனால் MER வந்து ட்ராப் ஆகலை. நிறைய பேர் வீடியோவில் கூட கேட்டிருப்பாங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் SCV சிக்னல்லாம் 40 MER வருது அப்படின்னு. இப்போ அரசு சிக்னல் கூட 42 MER வருது. இதுக்கு காரணம் வந்து கண்ட்ரோல் ரூம் பக்கத்தில், அதாவது பேண்ட்வித்தில் இருந்து மற்றது வந்து UG எல்லாமே பக்கத்தில் எங்களுக்கு சிக்னல் வந்திருக்கனால அதிகம் லாஸ் வந்து இல்லை. இப்போ இது கூட 42 MER வந்து வருது, 66 வந்து வருது. மற்றபடி உங்களுக்கு நிறைய ரீட்ரான்ஸ்மிட் ஆகி வந்தீங்கன்னா சிக்னல் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த டிரான்ஸ்மிட் சிக்னலை வந்து இதில் செக் பண்ணியாச்சு, 62 42 MER வருது. இதை வந்து அப்படியே இந்த 1550 ஃபில்டர் நோடில் வந்து கொடுத்துருக்கேன். ரெண்டுமே சேம் கம்பெனி தான், யுனைடெட் சிஸ்டத்தில் உள்ளது. இப்போ இதை செக் பண்ணிடுவோம். இதை கொடுத்தாச்சு. கொடுக்கும்போது இதில் வந்து அவுட்புட் வந்து எதுவுமே வரல, வெறும் 14 அப்படி நின்று போச்சு. இவ்வளோதான் வித்தியாசம். அதாவது இதில் வந்து டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் வந்து வேலை செய்யாது. அதனால் டிரான்ஸ்மிட்டர் சிக்னலில் யாராவது ஃபைபர் டு ஹோம் பண்ணிங்கன்னா கட்டாயம் ஃபில்டர் நோடு வாங்கி போடாதீங்க, ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி FTTH கன்வெர்ட்டர் தான் வேலை செய்யும். அதே மாதிரி WDM போட்டு சிக்னலை மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறவங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த மாதிரி கன்வெர்ட்டர் தான் வேலை செய்யும். இந்த மாதிரி நார்மல் FTTH வந்து வேலை செய்யாது. அந்த இடத்துல ஃபில்டர் தான் நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஃபில்டரையுமே இந்த இதில் கொடுத்து எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். மிக்ஸ் ஆன சிக்னலை ரெண்டுலேயுமே கொடுத்து கூட நான் உங்களுக்கு காட்டுதேன். ஓகே, இப்போ வந்து நம்ம SCV சிக்னலையும் BSNL நெட்டையும் ஒரு WDM கப்ளர் வழியாக மிக்ஸ் பண்ணி இந்த பேட்ச் கார்டில் கொண்டு வந்திருக்கோம். இதில் இது எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். கரெக்டாக 0 dBm வந்து ஆப்டிக்கல் மீட்டரில் காட்டுது. இதில் நெட்டு மிக்ஸ் ஆகி வருது. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த மாதிரி WDM பேசிவ் நோடில் இந்த வார 0 dBm கொடுத்தோம்னா இந்த இதில் வந்து நெட்டு சிக்னல் தனியாக வரும். அதை ஒரு தனி பேட்ச் கார்டு போட்டு கூட நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வார ஆப்டிக்கல் ஒரு சிங்கிள் பவரை உள்ளே கொடுத்தாச்சு. இதில் இருந்து ஆப்டிக்கல் அவுட்டு எடுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து அப்படியே இதில் கொடுப்போம். நெட்டு சிக்னல் வருது, -15 நெட்டு சிக்னல் வருது. இந்த இதில் RF அளந்தோம்னா RFமே வரும். அதாவது இது என்ன பண்ணோம்னா வார சிக்னல் மிக்ஸ் ஆகி வந்தீங்கன்னா தனித்தனியாக
பிரிச்சுக்கணும். இது கஸ்டமர் ரெண்டுக்குள்ளே போடுறதுக்குள்ளே WDM Passive Node. இதை பற்றி யாருக்குமே தனித்தனியாக நிறைய வீடியோ கூட போட்டிருக்கோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். தனித்தனியாக பிரிச்சுட்டு 67 34 MER இருந்து வருது. ஓகே, இப்போ இந்த மிக்ஸான சிக்னலை வந்து அப்படியே இந்த நார்மல் FTTH கன்வெர்ட்டர், அதாவது எல்லா வேவ்லென்த்தும் வேலை செய்ததில் கொடுத்துருக்கோம். இது எப்படி பிரித்து வருதுன்னு பார்ப்போம். நான் சொன்னேன்ல அதே மாதிரி இது வந்து ஒர்க் ஆகலை, அதாவது லெவல் வந்து 72 காட்டுது, ஆனால் MER வந்து எதுவுமே வரல, லாஸ்ட் பாயிண்ட் வரல. ஓகே, இப்போ இதே இது இந்த இடத்துல ஃபில்டர் நோடு போட்டோம்னா கட்டாயம் அது வந்து 1550 வேவ்லென்த்தை மட்டும் தனியாக பிரிச்சிடும். நெட்டு சிக்னல் மிக்ஸ் ஆனதையும் ட்ராப் பண்ணிவிட்டு 1550 மட்டும் தனியாக எடுத்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா கூட எனக்கு தெரியும் 67 32 MER இருக்குது. இந்த நார்மல் FTTHல கூட கொடுத்து பார்ப்போம். இதுவுமே ஃபில்டர் கிடையாது, நார்மல் FTTH. இதுலையுமே லெவல் மட்டும்தான் வருது, MER வந்து வரல. நீங்கள் EDFA அல்லது டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் FTTH எது போட்டாலும் வேலை செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்சிங் பண்ணி தான் கொண்டு போகிறதா இருந்தால் கட்டாயம் இந்த மாதிரி 1550 கன்வெர்ட்டர் இருந்தால் தான் வேலை செய்யும். அதுக்கடுத்து ஒருவேளை நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் சிக்னலில் மட்டும்தான் நீங்கள் FTTH பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஃபைபர் டு ஹோம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல இதை கொண்டு போட்டிங்கன்னா அப்போ வேலை செய்யாது. காரணம் இது EDFA சிக்னலுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இந்தது வந்து எல்லா வேவ்லென்த்துக்குமே வேலை செய்யும். ஆனால் மிக்ஸ் ஆகி வந்ததுன்னா அந்த சிக்னலில் தனியாக சிக்னலை பிரிக்காது. அதனால் தேவைப்படுதவங்க உங்கள் ரிக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல தேவையானதை வாங்குங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் FTTHை விட இந்த மாதிரி எல் டைப் FTTH வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது எதனால் அப்படின்னா செட்டாப் பாக்ஸுக்கு பின்னாடி, அதாவது நம்ம டிவி மேலே வைக்கிற செட்டாப் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த மாதிரி FTTH வந்து நம்ம பின்னாடி மாட்டும்போது அதுக்கு பின்னாடி நம்ம வந்து பேட்ச் கார்டையும் எக்ஸ்ட்ரா மாட்டுவோம். ஸோ இவ்வளோ பெருசு எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஆன மாதிரி இவ்வளோ நீட்டிகிட்டு இருக்கோம். இப்போ டிவி மேலே வைக்கும்போது இந்த இடம் வந்து இந்த மாதிரி மடங்கிட்டே இருக்கும். டைரெக்டாக மாட்டும்போது சிலவங்க வந்து ஃபீமேல் போட்டு RF ஒயரை கொடுத்துருப்பாங்க, டைரெக்டாக மாட்டும்போது இந்த மாதிரி மடங்கும். இதே இது எல் டைப் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இருக்காது. அதாவது எல் ஷேப் உங்களுக்கு மாட்டி காட்டுதேன். இந்த மாதிரி எல் ஷேப் FTTHனா இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் வந்துடும். அதனால் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி சைடில் வந்துடும். உங்களுக்கு பின்னாடி பேட்ச் கார்டு மடங்குத பிரச்சனை அது இதுன்னு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்கள் ரிக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கூட நீங்கள் வாங்கலாம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.